எனக்கு நிச்சயமாக தெரியும் இது வந்து டெக்னிக்கலாக பயங்கரமாக இருக்க போகுது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப டெக்னிக்கலி வெரி சுப்பீரியர் ஒரு இன்டர்நேஷனல் படத்தை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹாரர் த்ரில்லர். என்னோட ஹஸ்பண்டோட படம், வெரி ப்ரவுட் டு சே தட். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால் மதுரை. சப்தம், அறிவு சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்ததுனால ஐ வாஸ் ரியலி எக்ஸ்பெக்டிங் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. பிகாஸ் எனக்கு நிச்சயமாக தெரியும் இது வந்து டெக்னிக்கலாக பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து உட்காந்தேன். ஐ திங்க் இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காரு, தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். டெக்னிக்கலாக சொல்லணுன்னா தமன் அண்ட் த மியூசிக் டிசைன் பிரமாதமாக இருந்துச்சு. ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ஒரு வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதுவும் இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு 3 minutes ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, விஷுவல் இல்லாமல் ஒரு விஷயம். அண்ட் தட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஓவரால் எல்லா ஆக்டர்ஸ், அது ஆதி வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இ ஃபிட் த கேரக்டர் ரியலி வெல். சிம்ரன் மேமாக இருக்கட்டும், எல்லாரும் ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாரர் விரும்புகிறவங்க வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்கும். ஸோ தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஐ திங்க் ஐம் ஷுர் யூ ஆல் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஐ திங்க் ஒரு த்ரில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ விஷஸ் டு த ஹோல் டீம் அண்ட் அறிவழகன் சார். நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். நாங்கள் சொல்கிறது, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சப்தம் பார்த்தோம். ஆஃப்டர் ஈரம், அறிவழகன் சார் அண்ட் ஆதி அவங்க காம்பினேஷனில் தமன் டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு ஃபிலிம். சப்தம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட், பேரநாமல், அதாவது இன்வெஸ்டிகேட்டர், பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ். அண்ட் தமன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எஸ்பெஷலி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி. எங்கள் ஃப்ரெண்டோட படம், ஆதியோட படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆகுது வித் அ பேங். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். இப்போ தான் சப்தம் படம் பார்த்து வந்தோம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. அறிவு சார் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. அருண் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது இந்த படத்துக்கு. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னோட விஷஸ். அண்ட் ஆதி சூப்பராக கலக்கிட்டாரு. என்டையர் டீமுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அறிவழகன் சாருடைய சப்தம் படம் இப்போ தான் பார்த்தேன். ஆதி நடிப்பில் லக்ஷ்மியான எல்லாரும். ரொம்ப டெக்னிக்கலி வெரி சுப்பீரியர் ஒரு இன்டர்நேஷ்னல் படத்தை பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹாரர் த்ரில்லர். எமோஷனலாகவும் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு சுப்பீரியர் ப்ராடக்ட் பார்க்க முடியும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பல விஷயங்கள்ல சவுண்ட் டெக்னாலஜி, அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், பாடல்கள், அதில் பேக்ரவுண்டில் வந்து பாடல்கள், நடிப்பு, அப்புறம் வந்து மேக்கிங் எல்லாமே ரொம்ப இன்டர்நேஷ்னலாக ஒரு உலக தரத்தில் ஒரு படம். இந்த மாதிரி நம்ம டிபிக்கல் ஹாரர் த்ரில்லர் கிடையாது. இது வந்து ஹாரர் த்ரில்லர்லேயே பல விதமான புதுமைகளை உள்ளடக்கி அறிவழகன் ரொம்ப அருமையாக ஒரு படம் கொடுத்துருக்காரு. திரையரங்கில் போய் பாருங்கள். இது வந்து ஓடிடிலையோ இல்லை இதுலலாம் டிவியில் பார்த்துலாம் உங்களால் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஒரு தியேட்டரில் போய் பார்த்து அந்த சவுண்டோட அந்த படத்தை பார்க்கும்போது தான் இதனுடைய உழைப்பு தெரியும். அந்த எந்த மாதிரி ஒரு புது விதமான முயற்சி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். திரையரங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்தம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவுக்கு, 7G சிவா அவர்களுக்கும் அறிவழகன் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆதி அவர்கள் படம் ஃபுல்லாக அருமையாக நடிச்சிருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிக்கிதல் ராணி பின்னி செட்டி. இப்போவே என்னோட ஹஸ்பண்டோட படம், வெரி ப்ரவுட் டு சே தட். சப்தம் தியேட்டரில் பார்த்து வெளியே வரும். இட் இஸ் a fantastic, fantabulous experience ன்னு சொல்லலாம். ஒரு whole experience in itself. படத்தோட பேர்லேயே இருக்கு சப்தம். ஸோ சவுண்ட் பிளேஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இது ஒரு ப்ராப்பர் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். அண்ட் அறிவழகன் சார் ஐ திங்க் ஹேஸ் டன் ஃபேபியுலஸ். தமன், ஆதி அண்ட் அறிவழகன் சாரோட காம்பினேஷன் ஈரம் அப்புறம் வந்து திருப்பி சப்தமில் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஈரம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அந்த பாசம், அந்த அன்பு அந்த படத்து மேலே எவ்வளோ இருக்கும், அதோட 10 இல்லை 50 தடவை அதிகமாக கண்டிப்பாக சப்தம்க்கு வரும்னு என்னோட நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் அவ்வளோ நல்ல ஒரு படம், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் go watch the movie in theaters. Do experience what they have in store for all of you. And keep your love and support with the entire team always. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சப்தம் ரொம்ப அற்புதமான ஒரு படம்.
தம்பி அறிவழகன் அவர்களுடைய எழுத்து இயக்கத்தில் ரொம்ப பிரமாதம், ரொம்ப நல்லா இருந்தது. நானும் இந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எக்ஸலண்ட், டெக்னிக்கலி, ஸ்டோரி வைஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரசிக பெருமக்கள் இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர் அண்ட் வந்து அறிவழகன் சாரோட ஈரம் படத்தோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரொம்பவே நல்லா எடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம் இருக்குது. ப்ளீஸ் வாட்ச் சப்தம் இன் தியேட்டர்ஸ். சப்தம் வந்து ஒரு சவுண்ட் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மியூசிக் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சவுண்டை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு சவுண்டை வச்சு ஒரு ஒரு ஃபுல் ஃபிலிம் சவுண்டால் ரீட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படிங்கிறத அறிவு நிஜமாவே ஃபீல் பண்ணியிருக்காரு. பிஃபோர் இன்டர்வல் ஒரு 5 minutes பிக்சரே கட் ஆகி வெறும் சவுண்டு மட்டும் வர்ற அந்த ட்ரீட் வந்து உண்மையிலேயே பயங்கர பெரிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். நிஜமாவே ஒரு சவுண்ட் ட்ரீட், ஒரு ஃபஸ்ட் டைம் சவுண்ட் ட்ரீட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிமாக நான் நினைக்கிறேன். ஐ திங்க் கம்பேக் அறிவழகன், கம்பேக் ஆதி அப்படின்னு தோணுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. சப்தம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த வித்தியாசமான விஷயம் என்ன அப்படிங்கிறது படத்தோட டைட்டில் தான் அப்படிங்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர்களில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த எஃபெக்டோட பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் படத்தோட சினாப்சிஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய சொல்ல முடியாது. ஆனாலும் படம் முடியும் போது இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னங்கிறது ஃபுல்லாக டேரக்டர் கொடுத்துருக்காரு. டேரக்டர் அறிவழகன் அவங்களோட ஒர்க் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காம்போ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு த்ரில்லர், ஒரு ஹாரர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கதையை நரேட் பண்ணி ப்ளாட்டை செட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு என்ன அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மியூசிக் டைரக்டர் தமன், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ வில் see a different லைலா in this movie. லைலா அவங்க வந்து இனிமேல் யாரும் அவங்க லூஸாக பண்ணி அப்படின்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இதில் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இந்த நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்தம் படம் சாலிடாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். கம் என்ஜாய் இன் தியேட்டர். ஆல் தி பெஸ்ட். லவ். ஸோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது படம். ப்ளஸ் டெக்னிக்கலி அறிவழகன் சார் வந்து ஈரம்லே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அறிவழகன் சார். ப்ளஸ் ஆதி அவர் வந்து ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த படத்தில் மெயினாக கதை அண்ட் அந்த டெக்னிக்காலிட்டிஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான படம் சத்தம். தேங்க்யூ. ஒரு சத்தம் அந்த விஷயம் வச்சு எப்படி டெக்னிக்கலாக வந்து எப்படி பயமுறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவழகன் சார் அவங்க டைரக்டராக தண்ணி வச்சு பயன்படுத்தினாங்க. இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உள்ளே இருந்துட்டு ஒரு சவுண்டும் கேட்கும் போது வந்து அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போனால் வந்து இந்த சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்டுட்ருப்போம் அப்படின்னாங்க. இந்த படத்தில் ஆதியில் ஆரம்பித்து ஒரு ஆக்டர்ஸும் வந்து ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் டிசைன், விஷுவல்ஸாக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் பார்ட்டாக இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ கங்க்ராட்ஸ் டு த டீம். இதுக்கு மேலே இதை விட ப்ரில்லியண்ட்டாக ஒரு டெக்னிக்கல் படம் வந்து தமிழ் எடுக்கிறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி சக்ஸஸ்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சப்தம் படம் ப்ரீமியர்லேருந்து வந்திருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது படம். பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். நான் வந்து அறிவழகன் சார் மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஈரம் படத்துலேருந்து. ஸோ அதே காம்போ ஆதி அண்ட் ஆதி பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, ஸ்டைலிஷாக இருக்காரு. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஃபிலிம். கண்டிப்பாக பயப்படுற ஒரு விஷயம் எல்லாமே படத்தில் இருக்குது. அது சவுண்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். டிஓபியும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் படம் பாருங்க. தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.